வெல்கம் டு எம்ஐடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபவுட் லவ் அப்படின்னு 2017 வெளியான ஒரு ரஷ்யன் படம். இது ஒரு ரொமான்டிக் மூவி. படம் முழுக்க இங்க அங்கன்னு ரொமான்ஸை அள்ளி தெளிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா, அலெக்ஸ் சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர். லோன்ல ஒரு வீடு வாங்குறாரு. ஆனா அந்த இஎம்ஐ அவரால் கரெக்டா கட்ட முடியாததால பேங்க்ல இருந்து வீட்டை ஜப்தி பண்றதுக்காக நோட்டீஸ் அனுப்புறாங்க. தன்னோட மனைவியான நீனா கிட்ட பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கு அப்படின்னு அனுப்புறாரு. நீனாவும் பேங்க் மேனேஜரை போய் பார்த்து லோன் ரீபேமெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஆனால் அவரோ நீனா ஏற்றுக்க முடியாத சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. அவரோட கண்டிஷனுக்கு நீனா ஒத்து வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் நீனாவை காமிக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி பில்லிங் கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் அந்த பில்லிங் மிஷின்லேயே இருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற மிடில் கிளாஸ் லேடிஸ் மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கா அமௌண்ட் ஏற ஏற தன்னோட பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்கு. அவங்க தேவையான திங்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் பில்லிங் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு மேலே போகுது. தன்னால் இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்காங்க. அந்த தேவையான பொருள் சில பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தங்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் பில்லிங் போட்டுட்டு எடுத்துட்டு வெளியே வராங்க. மனசு ரொம்ப வலிக்க, என்ன வாழ்க்கை இது, ஒவ்வொருத்தரும் காரு பங்களான்னு அவ்வளவு ஜாலியா லேவிஷா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன அப்படிப்பட்ட வாழ்க்கையா கேட்கிறேன். ஃபைனான்சியலா ஒரு இண்டிபெண்ட் லைஃப் தானே கேட்கிறேன். ஏன் கடவுள் எனக்கு முகமொழிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வருத்தத்தோட யோசிச்சுட்டு ரோட கிராஸ் பண்ணி நடந்து போறாங்க. ஒரு டேர்னிங்ல அந்த ரோட் ஓரமா தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு கார் வந்து கிராஸ் பண்ண அந்த தண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் மேல ஸ்பிளாஷ் ஆகுது. போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் சேராகவும் எங்கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸே இது ஒண்ணுதான், இதையும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கோபமா அந்த காரை பார்க்கறாங்க. கார்ல இருந்து ஒரு பணக்காரர் இறங்கி ஓடி வராரு. ரொம்ப சாரிங்க, ரோட்ல தண்ணி இருக்கிறத நான் கவனிக்கல, என்னை மன்னிச்சிருங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணவும், ட்ரெஸ்ஸு பாழா போயிடுச்சேன்னு ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருந்த நீனாவும் அவரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாங்க. நீனா வீட்டுக்கு வர அங்கே அவரோட கணவர் அலெக்சாண்டர் ஒரு லெட்டரை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, பேங்க்ல இருந்து இஎம்ஐ கட்ட சொல்லி 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த லெட்டர் வந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு நீனாவை பார்த்து எரிஞ்சு விழுகிறாரு. சாரிங்க, மறந்துட்டேன் அப்படின்னு நீனா ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, என்ன சாரி, இப்ப பாரு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அலெக்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் தான். எல்லா மிடில் கிளாஸுக்கும் வீடு வாங்குற ஆசை அவருக்கும் ஏற்படுது. அவரோட சின்ன சம்பளத்தை நம்பி ஏதோ ஒரு நம்பிக்கையில வீட்டை வாங்கிடுறாரு. ஆனா இது வரைக்கும் அவரால் ப்ராப்பரா இஎம்ஐ கட்ட முடியல. இப்ப பல மாசமா இஎம்ஐ கட்டாததுக்கு தான் ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டென்ஷன்ல அவர் இருக்க, ஏற்கனவே ஃபைனான்சியலா ரொம்ப டவுனா இருக்கறனால நீனா ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்க, நீனாவோட பதிலால டென்ஷனான அலெக்சாண்டர் நீனாவை கண்டபடி திட்டவும் நீனா ஓரமா போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வேற அவங்கனால என்ன பண்ண முடியும். தன்னோட தவற உணர்ந்த அலெக்ஸும் நீனாவை கட்டி அணைச்சு சாரி கேட்கிறாரு. என்ன தப்பா நினைச்சுக்காத, என்னோட இயலாமையினால தான் உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லி நீனாவை சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் என்ன, ஊடலுக்கு அப்புறம் ஒரு கூடல் தானே, அந்த கூடல் அமோகமா அரங்கேறுது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அந்த செர்கேவை காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நீனா மேல சேத்தவாரி இறைச்சார் இல்லையா, அவரு பேர் தான் செர்கே. அவருக்கு மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. டேபிள்ல பாத்தீங்கன்னா அவங்க டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கமா பார்த்துட்டு டின்னரை சாப்பிட்றாங்க. வாக்கிங் போலாமா அப்படின்னு தன்னோட மனைவியை கேட்கவும், நான் வரல அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மனைவியும் சொல்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட மனைவிக்கு இவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லைன்னு பயங்கர கோபம். மனசு விட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னா அதுக்கும் கூட அவர் தயாரா இல்லை. இதுவே நாளடைவில் அவங்க 2 பேர்த்துக்குள்ள மனசளவுல ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணுது. மறுநாள் அலெக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா நீனாவும் அவளோட ஃப்ரெண்டும் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. நீனா ஆக்சுவலா அவரோட ஸ்டூடெண்ட் தான். 2 பேர்த்துக்கும் லவ் ஏற்பட கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீனாவோட ஃப்ரெண்டுக்கு அலெக்சாண்டர் மேல ஒரு கண்ணு. அலெக்சாண்டரை பத்தியே அடிக்கடி கேள்வி கேட்டிருப்பா. இப்ப கிளாஸ் முடிஞ்சு அலெக்சாண்டர் நீனாவை சந்திக்கிறாரு. போய் அந்த மேனேஜர் கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாரு. நீனாவும் சரி அப்படின்னு சம்மதிச்சு இப்ப அந்த பேங்க் மேனேஜரை பார்க்கறதுக்காக பேங்க்குக்கு வராங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க அந்த செர்ஜி நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு கார்ல சேரடிச்ச போது கண்டபடி பேசி விட்டாங்க. இந்த ஆள் நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்பானா இல்ல வெளியே துரத்திடுவானா அப்படின்னு பயந்துட்டே ஒரு ஓரமா
பம்பிட்டு நிக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா செர்கே சில சைனீஸ் கிளைண்ட் கூட ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா அவங்க பேங்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ற முக்கியமான கிளைண்ட்ஸ் அவங்க. அந்த சமயத்துல தான் நீனாக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கறதால நம்ம விஷயத்தையே அப்புறம் பேசிக்கலாம், இந்த சைனீஸ் கூட பேசுறதுக்கு நீங்க டிரான்ஸ்லேட்டரா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் நீனாவும் சம்மதிக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அவர்கிட்ட அந்த லோன் ரீபேமெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் வாங்கணும். இதுதான் நீனாவோட ஐடியா. இதை தொடர்ந்து அந்த சைனீஸ் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கேசினோவுக்கு போறாங்க. நம்ம மேனேஜரும் நீனாவை கூப்பிட்டுட்டு பின்னாடியே போறாரு. அங்கெல்லாம் ஒரே ஜாலியா அவனுக்கு கேசினோவில் விளையாட நீனா ரொம்ப என்தூசியஸ்டிக்கா இருக்கிற பார்த்த நம்ம மேனேஜரும் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பணம் கட்டி அதை வாங்கிட்டு அதை வச்சு தான் அங்கே அந்த கேசினோவில் விளையாட முடியும். அந்த மாதிரி ஒரு 2 சிப்ஸை வாங்கி செர்ஜி நீனா கையில் கொடுத்து விளையாட சொல்றாங்க. ஆனால் நீனாவோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த 2 சிப் வச்சு விளையாண்டதுல $7,000 அவங்க ஜெயிக்கிறாங்க. அதை பார்த்து நீனாக்கு ஒரே சந்தோஷம், கை கொட்டி ஒரு குழந்தை மாதிரி துள்ளி குதிக்கவும் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த செர்ஜிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. தனக்கு கிடைச்ச அந்த $7,000 வச்சு திருப்பியும் கேம் விளையாட நீனா பிளான் பண்ண செர்ஜியும் வேண்டாம், லக்கு ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு நீனாவை வான் பண்றாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காத நீனா ரொம்ப உற்சாகத்தோட அந்த $7,000 வச்சு திருப்பியும் விளையாட இப்போ அவங்க எல்லாத்தையும் தோக்குறாங்க. ஆனா நீனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல, அதுவா வந்துச்சு அதுவா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. எந்த விதமான ஒரு அலட்டல் இல்லாத ஒரு நேச்சுரலான கேரக்டர் நீனா. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக இப்போ ஒரு வழியா அந்த சைனீஸ் கிளைண்ட் எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு நீனாவை செர்ஜி கூப்பிடுறாரு. அதுவும் ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலை அண்ணாந்து பார்த்ததோட சரி, உள்ளுக்குள்ள இவங்க வந்ததே கிடையாது. அதனால நீனாவும் ஒரு கியூரியாசிட்டியில சரின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் போய் டின்னர் சாப்பிட்டு முடிக்கவும் அந்த லோன் விஷயத்தை பத்தி நீனா பேசுறாங்க. என்னால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாரு. அவர் பேசுறதெல்லாம் சந்தோஷமா கேட்டுட்டு இருந்த நீனா என்ன கண்டிஷன் அப்படின்னு புருவத்தை சுருக்குறாங்க. அப்பதான் செர்ஜி நீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த டிமாண்டை வைக்கிறாரு. அதாவது நீ என் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணு, நான் சொன்ன இந்த உதவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நான் உனக்கு பண்றேன் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரா கேட்டுறாரு. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நீனா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. போடா நீயும் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு வேகமா வீட்டுக்கு போய் அலெக்ஸ் கிட்ட அத்தனையும் சொல்லி அழுகிறாங்க. இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அலெக்ஸ் அந்த கேசினோல $7,000 பணத்தை தொலைச்சேன் அப்படின்னு நீனா சொல்லவும் பயங்கரமா ரைஸ் ஆயிடுறாரு. முட்டாளே முட்டாளே, அந்த $7,000 எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அது கிடைச்சிருந்தா நம்மளோட லோன்ல பெரிய அமௌண்ட்டை ரீபே பண்ணிருக்கலாம் அப்படின்னு தாம் தூம்னு குதிக்கிறாரு. இதெல்லாம் அமைதியா நீனா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து அலெக்ஸுக்கு பணம் ஒண்ணுதான் குறி, அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணப்பையா சுத்திட்டு இருக்கிறாரு. இதை நினைச்சு நீனா ரொம்ப நொந்து போய்க்கிறாங்க. ஆனா அலெக்ஸு சும்மா இல்ல. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க சிட்டில ஒரு கைடா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுல இருந்தும் ஒரு வருமானத்தை அவர் கொண்டு வராரு. இருந்தாலும் குடும்பம் நடத்துறதுக்கு இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அவரோட வருமானம் பத்துறது இல்ல. அதனாலதான் இப்படி அடிக்கடி அவர் ஷார்ட் டெம்பர் ஆகி கோபம் படுறாரு. மறுநாள் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண நீனா நேத்து நடந்ததை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறா. அப்பதான் அவ ஃப்ரெண்டும் சொல்றா, எனக்கு என்னவோ உனக்கு அலெக்ஸை விட அந்த செர்ஜேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்லவும் செர்ஜே கேட்ட மாதிரி அந்த ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு நீனா தயாரா இல்ல. மோர் ஓவர் அலெக்ஸுக்கு துரோகம் பண்றதுல அவளுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அலெக்ஸும் பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது, டெய்லி 12 மணி நேரம் வேலை செய்யறாரு. இந்த சூழ்நிலையில தான் திருப்பியும் பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. உடனடியா பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ரீபே பண்ணலன்னா வீடு ஜப்திக்கு வந்துடும் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கவும், இந்த வீடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நடுத்தெருவில் தான் நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி நீனா கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்செட்டான அலெக்ஸை பார்த்து நீனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனோட கவலை இப்ப நீனாக்கும் தொத்திக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த செர்ஜே மட்டும் மனசு வச்சிருந்தா இந்நேரம் இவங்க பிரச்சனையா ஈஸியா தீர்த்திருக்க முடியும். ஆனா அவங்கிட்ட உதவின்னு போய் கேட்டா கண்டிப்பா என்கிட்ட படு அப்படிம்பா. அதுல நீனாக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இங்க போற சூழ்நிலையை பார்த்தா பணம் கட்டலைன்னா வெகு சீக்கிரத்துல இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. என்ன பண்றது அப்படின்னு நீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. கடைசியில ஏதோ ஒரு முடிவு எடுத்தவங்களா இப்ப செர்ஜேக்கு போன் பண்ணி அவர் கூட படுக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட செர்கே ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு நீனாவை வர சொல்றாரு. நீனாவும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. செர்கேவும் தான் சொன்னபடியே அந்த லோனோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறாரு. சில மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டையும் அவர் தள்ளுபடி பண்றாரு. இதை கேட்டு நீனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்ப 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. செர்கே நீனாவை எந்த விதத்திலையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா நீனா தான்
ரொம்ப இன்ட்ரெஸ்டா செர்கே கூட செக்ஸ்ல ஈடுபடுறாங்க. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் கூட நிறைய விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு அலெக்ஸ் நின்றுருக்காரு. இந்த மாதிரி பேங்க்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க, சில மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டையும் அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. அதை கேட்டு ஒரு விதமா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த செர்ஜேயோட ட்ரெஸ்ல லேடிஸ் பர்ஃப்யூம் வாசம் அடிக்க அவரோட மனைவிக்கு தன்னோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது புரியுது. இதனால திரும்பி அவங்களுக்குள்ள தகராறு ஏற்படுது. இப்ப மறுநாள் நேத்து நடந்தது எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிட்ட நீனா மௌனமா நடந்து வராங்க. வழக்கம் போல அவ ஃப்ரெண்டும் செர்ஜே பெட்ல எப்படி அவர் எத்தனை நேரம் நின்று விளையாடினாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை அவர் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீனாவும் மௌனமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் செர்ஜே கிட்ட இருந்து போன் வருது. நம்ம 2 பேரும் இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு செர்ஜே கேட்கவும், இந்த கேள்வி காதல வந்து உளுந்த உடனே நீனாக்கு செம டென்ஷன் ஆகுது. அதான் நீங்க கேட்டதை விட நான் அதிகமா கொடுத்துட்டு தானே வந்தேன், திருப்பி எதுக்காக என்ன கால் பண்றீங்க, நம்மளோட டீலிங் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. என்னதான் கோவப்பட்டு செர்ஜேவோட காலை கட் பண்ணாலும் நேத்து நடந்த அந்த விளையாட்டு நீனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மூளைக்கு உரைக்க உடனே அங்கிருந்து செர்ஜேவை பார்க்கறதுக்காக ஓட்டமா ஓடுறாங்க. இப்ப செர்ஜேவை மீட் பண்ணி அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் நேத்து விட பல மடங்கு அதிகமான உல்லாசத்தோட 2 பேரும் அன்னைக்கு ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்றாங்க. இனி நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. நீனாக்கு செர்ஜே கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த சில நாட்களா செர்ஜேவை நீனாவால மீட் பண்ணவே முடியல. எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அலெக்ஸ் தான் நீனாவை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. நீனாவும் தூங்கிட்டு இருக்க அலெக்ஸும் பக்கத்துல வந்து படுத்துட்டு நீனாவை அப்படியே வருடி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கை எல்லாம் மீறி போக ஏற்கனவே நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில நீனா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த சமயத்துல அலெக்ஸ் வந்து தொடவும் அவரை தள்ளி விட்டுட்டு பட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்து, நான் இன்னொருத்தரோட அஃபேர்ல இருக்கேன், என்னை தயவு செய்து தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்டு அலெக்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சத்தியமா அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீனா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா கேட்கிறாரு. ஆமா நான் தான், நான் இன்னொருத்தரோட அஃபேர்ல இருக்கேன், என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு கத்தவும் நீனாவோட இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாத அலெக்ஸ் எதனால நீனா தனக்கு துரோகம் பண்ணுனா அப்படிங்கிறத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்காம முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. படக்குன்னு நீனாவும் அங்கிருந்து எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறா. வெளியே வந்த நீனாக்கு எங்க போறதுன்னு தெரியல. செர்கேக்கு போன் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்றா. செர்கே யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறது அவங்க மனைவிக்கும் தெரியுது. ஆனா இது வரைக்கும் அவங்க அதை பத்தி செர்கே கிட்ட கேட்கவே இல்லை. உடனே செர்கே அங்கிருந்து கிளம்பி வந்து, உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அவளை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவருக்கு தான் காசுக்கு பிரச்சனையே இல்லையே, காசு கொட்டி கிடக்குது அவர்கிட்ட. இது வரைக்கும் நீனா கனவுலையும் கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அது ஒரு வசதியான அப்பார்ட்மெண்ட். மறுநாள் தன்னோட ஃப்ரெண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே நீனா சொல்றா. உன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்குவாரா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், உண்மையிலேயே நீனாக்கு அவர் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அடிக்கடி செர்கே அங்கே வீட்டுக்கு வரவும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற சமயத்தை ரொம்ப இன்பமாக கொண்டாடுறாங்க. அப்போதான் அவள் ஃப்ரெண்டு கேட்ட கேள்வி நீனாவோட மனசில் வர, நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு செர்கே, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி அணைச்சிக்கிறாரு. ஏனோ தெரியல, அலெக்ஸு கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட செர்கே கூட இருக்கிற இந்த உறவு தான் நீனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீனா தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் ஒரு முழு நேர குடிகாரனா மாறிடுறாரு. எப்ப பார்த்தாலும் வீட்டுல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் நீனா மேல இருக்கிற ஆத்திரத்தை காமிச்சு சண்டை பிடிக்கிறாரு. அது போக ஏற்கனவே நீனாவோட ஃப்ரெண்டு அலெக்ஸ் மேல கண்ணு வச்சிருந்தா இல்லையா, இதுதான் சமையான்னு சொல்லிட்டு நீனா அலெக்ஸோட வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவோ இந்த ஃப்ரெண்டு அலெக்ஸ் கூட போய் வாழ ஆரம்பிச்சிடறா. அவங்க ஒரு பக்கம் அவங்க லவ் ட்ராக்கை ஓட்டிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நீனா கிளாஸுக்கு போக அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. இதை பார்த்து கடுப்பான அலெக்ஸ், இனி எக்காரணத்தை கொண்டு என்னோட லைஃப்ல கிராஸ் பண்ணிடாத அப்படின்னு நீனாவை வான் பண்ணி அனுப்புறாரு. நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு செர்கேக்கு நீனா ஃபோன் பண்றாங்க. ஆனா செர்கே ஃபோன் எடுக்கல. அன்னைக்கு நீனா குளிச்சுட்டு இருக்கும்போது டோர் பெல் அடிக்குது. செர்கே தான் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா ஓடி போய் கதவை திறந்தா வாசல்ல அலெக்ஸ் நின்று இருக்காரு. உள்ள வந்த அலெக்ஸ் நீனாவை பலவந்தமா அடைஞ்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நைட்டு லேட்டா வீட்டுக்கு வந்த செர்கே தான் ஒரு முக்கியமான வேலையில இருந்ததுனாலதான் போன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நீனா அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே செர்கே கிட்ட சொல்றாங்க. கூடவே இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. அவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா இந்த குழந்தையோட அப்பா அலெக்ஸா அல்லது நீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீனா சொல்லவும், இதை கேட்டு செர்கே டென்ஷன் ஆவாரு அப்படின்னு நீனா நினைக்கிறாங்க. ஆனா செர்கே ரொம்ப கூலா, உடம்ப நல்லா பார்த்துக்கோ,
குழந்தையும் நல்லா பார்த்துக்கோ, அது என்னோட குழந்தையா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், உங்க 2 பேர்த்தையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆறுதலா நீனா கிட்ட சொல்லவும் நீனாக்கு அந்த வார்த்தைகள் பெரிய ஆறுதலை கொடுக்குது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த செர்கே மனைவி தனியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் ரொம்ப கவலையில அவங்க இருக்கிறாங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்த செர்கேவும் நீனாவோட விஷயத்தை எல்லாத்தையுமே மனைவி கிட்ட சொல்றாரு. செத்த பாம்பு மேல எத்தனை லாரி ஏறினாதான் என்ன அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் தான் அவங்க காமிக்கிறாங்க. செர்கே எத்தனை பேர்த்து கூட வேணாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் தனக்கு கவலையே இல்லை. ஆனா செர்கே பாத்தீங்கன்னா அவரோட மனைவியும் மகனையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. தன் மகனுக்கு ஒரு பெரிய ஆதரவு வேணும், அது இவர்கிட்ட கிடைக்குது. அதனால அவர் எப்படி வாழ்ந்தாலும் அதை பத்தி தனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா செர்கே 4-5 பேர்த்த விட்டு அன்னைக்கு அலெக்ஸ் நீனா கிட்ட தப்பா நடந்ததுக்காக 4 சாத்த சொல்றாரு. அவனுங்களும் அவர் சொன்ன மாதிரியே அலெக்ஸை பிடிச்சி 4 சாத்திட்டு போறாடுங்க. இப்ப சில நாள் கழிச்சு தன்னை தாக்குனது செர்கேவோட ஆட்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் செர்கேவை அடிக்கிறதுக்காக அலெக்ஸ் அவரை தேடி வராரு. ஆனா சுத்தி இருந்த செர்கேவோட ஆட்கள் அலெக்ஸை பிடிச்சி அடிக்கிறாங்க. இந்த சண்டையில தலையிட்ட நீனாவும் அலெக்ஸை அந்த பக்கமா இழுத்துட்டு போய் ரொம்ப அன்பா அவங்கிட்ட தயவு செய்து இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா இவங்க உன்னை அடிச்சே கொண்டுருவாங்க, உன்னால அவங்கள ஜெயிக்க முடியாது, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், என் மேல மதிப்பு மரியாதை வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லவும் அவ கண்ணுல தெரிகிற அந்த காதலை பார்த்த அலெக்ஸும் மௌனமா அங்கிருந்து போயிடுறாரு. இதன் மூலமா அலெக்ஸோட வாழ்க்கையவே நீனா காப்பாத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப அடுத்த சீன்ல நீனாக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பையன் கொஞ்சம் பெருசும் ஆயிட்டான். இப்ப செர்கே தன்னோட டைமை 2 குடும்பத்துக்கும் ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்றாரு. இதனால அவரோட மனைவியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இப்ப எந்த சண்டையும் வரதில்லை. இந்த பக்கம் நீனாவையும் சந்தோஷமா வச்சிருக்காரு. இப்ப நீனாவும் தனியா ஒரு ஹோட்டலுக்கு பார்ட்டி பண்றதுக்காக வராங்க. அங்கதான் அலெக்ஸை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்து நினாவை எந்த அளவுக்கு அலெக்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே அளவுக்கு தான் தான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தயவு செய்து என் கூட வந்துரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. நான் செர்ஜி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப காதலோடு இருக்கேன், உங்ககிட்ட கிடைக்காத அந்த காதல் எனக்கு செர்ஜியா கிட்ட கிடைச்சிருக்கு, தயவு செய்து அதை கெடுக்காதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்ல இப்ப 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன நீனா இப்ப அலெக்ஸ் கூட உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சது அப்புறமா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணி நம்மளோட ஆசைகளை தீர்த்துக்கலாம், ஆனா எக்காரணத்து கொண்டும் என்னோட வாழ்க்கையில திருப்பியும் குறுக்கிடாதீங்க அப்படின்னு அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவரோட பதில் எதிர்பார்க்காம அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. அப்படியே அலெக்ஸ் கூட வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டே நீனா இப்ப அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த படத்தோட முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.